வணக்கம், இது உங்கள் ஏஞ்சல் டிசைன்ஸ். இன்னைக்கு செகண்ட் டே கிளாஸ். மிஷினில் எப்படி நூல் கோர்க்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டில் என்ன தேவை அப்படின்னா ஒரு பாபின். இதோட பேர் பாபின். இது பேர் பாபின் கேஸ். இந்த பாபினை நம்ம இதில் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு கலரில் ஒரு நூல் எடுத்துக்கோங்க. என்ன கலர்னாலும் ஓகே, ஒரு கலர் நூல் எடுத்துக்கோங்க. இது ஒரு இன்ச்சி டேப். இது எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும், கேட்டு வாங்கிக்கோங்க. அப்புறமா இது பேர் சிசர். இவ்வளோ தான் இன்றைக்கி நம்மளுக்கு தேவை. ஓகே, பாபின்னு கையில் எடுத்துக்கோங்க. இதில் தான் எப்படி நூல் சுற்ற போகிறோன்னு முதல்ல பார்க்கலாம். சிலருக்கு நூல் சுற்றுறதுக்கு மிஷின்லேயே கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ. அப்படி இருந்துன்னா அதிலே சுற்றிக்கோங்க. அதில் எப்படி சுற்றலாம் அப்படின்னா இந்த முதல்ல நூல் எடுத்து மேலே கொடுத்துருக்க அந்த 2 கம்பியில் எதுலையாவது ஒன்றில் அந்த நூலை மாட்டிக்கிட்டு அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நூலில் எடுத்து இந்த பாபினில் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் 2-3 சுற்று சுற்றிக்கணும். சுற்றிட்டு அதுக்கப்புறமா இதை அந்த ஸ்க்ரூவில் மாட்டிக்கலாம். அந்த ஸ்க்ரூவில் மாட்டிட்டு அப்படியே பெடல் போட்டோன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் வீல் சுற்ற ஆரம்பிச்சிடும். பெடல் போட்டுட்டு இந்த ஸ்க்ரூவை ப்ரெஸ் பண்ணால் போதும். ப்ரெஸ் பண்ணிவிட்டே நம்ம பெடல் போட்டுட்டு இருந்தோன்னா நூல் அழகாக சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்படி சுற்றி எடுத்துக்கோங்க. சிலருக்கு இந்த ஸ்க்ரூ இருக்காது, பழைய மிஷினாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்க்ரூ இல்லைன்னா அதுக்கு நம்ம எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம். ஏதாவது மிஷின்லேயே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டா சின்ன குச்சி, ஈக்கல், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அதில் இந்த பாபினை மாட்டிட்டு மறுபடியும் நம்ம பெடல் போட்டுட்டு அப்படியே அந்த பேலன்ஸ் வீலில் பாபினை வச்சோன்னா அழகாக சுற்ற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கூட நீங்கள் சுற்றி எடுத்துக்கலாம். நூல் சுற்றும் போது பாபினை மாற்றி போட்டிருந்தீங்கன்னா நம்ம சுற்றுனதுக்கு ஆப்போசிட்டாக போட்டோம்னா சுற்றாமல், பாபினில் நூல் சுற்றாமல் அது கலர் ஆரம்பிச்சிடும். அதனால அப்படி கலண்டுச்சுன்னா திரும்ப அதை எடுத்து இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. அப்படின்னா அழகாக சுற்ற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நூலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்து அதில் ஒரு சின்ன கட் இருக்கு பாருங்கள், அதில் போட்டுட்டு அப்படியே கீழே டென்ஷன் டிஸ்க்கு நடுவில் அப்படியே கொடுத்து மேலே எடுத்துடணும். எடுத்துட்டு இதுதான் டென்ஷன் டிஸ்க்கு. இதோட மேலே எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா மேலே ஒரு சின்ன கம்பி இருக்கும். அதற்கு நடுவில் இருக்க ஹோலில் நூலை விட்டு கீழே எடுத்துட்டா போதும். கீழே ஒரு சின்ன வளைவு கொடுத்துருப்பாங்க. அது நூல் வெளியில் ஓடி போகாமல் இருக்கிறதுக்காக. அது இல்லைன்னா கூட அப்படியே நீங்கள் விட்டுருங்க. அப்படியே ஊசியில் போட வேண்டியது. இவ்வளோ தான். நூல் போடுறது ரொம்ப ஈஸி. ஊசியில் நூல் வெளிப்பக்கத்துலேருந்து உள் பக்கம் வரும்படியாக அப்படி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நூல் போட்டாச்சு. ஓகே, இனிமேல் பாபினில் நூல் போட்டுடலாம். பாபினை எடுத்து பாபின் கேஸ்க்கு உள்ளாடி போட்டுட்டு அதில் ஒரு சின்ன கட் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் அதே மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நூலை வெளியில் எடுத்துட்டு போட்டுட்டு அந்த கட்டில் அந்த கட் வழியாக நூலை வெளியில் எடுத்து அப்படியே இழுத்து விட்டுட்டோன்னா போதும். நல்லா அழகாக நூல் செட் ஆயிரும். நீங்கள் இழுத்து பார்க்கும்போது கொஞ்சம் டைட்டாக வரும்படியாக பார்த்துக்கோங்க. பாபின் கேஸ்க்கு பின்னால் ஒரு சின்னதாக மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதை மேலே இழுத்துட்டு அப்படியே நம்ம பாபின் கேஸை லாக் பண்ணிடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாக் இருக்கும். அதிலே அப்படியே அந்த கேஸ் மாட்டும்படியாக கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பாபின் கேஸ் அப்படியே மாட்டிடும். நம்ம எடுக்கும்போது கூட அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்துக்கணும். மாட்டும் போது அதே மாதிரி அதை ஓப்பன் பண்ணி உள்ளே மாட்டிக்கணும். இந்த ஊசி உள்ளே இருந்துச்சுன்னா பாபின் கேஸ் உள்ளே போகாது. அப்படி போகலைன்னா ஐயோ போகலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம். உடனே லைட்டாக ஊசியை மேலே தூக்கிட்டு உள்ள பாபின் கேஸை செட் பண்ணிவிட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக நம்ம இதையும் மாட்டிடலாம். ஓகே, இப்போ நம்ம நூல் போட்டாச்சு. இன்னும் ஒரு சின்ன பீஸாக துணி எடுத்துக்கோங்க. ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழைய துணி கூட ஓகே. ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு ஒரு ஓரத்தில் நம்ம பேப்பர் வச்சு நேற்றுக்கு அடித்த மாதிரியே இதில் அப்படியே துணியை வச்சு நம்ம அடிக்கிறோம். அழகாக தையல் விழுந்துட்டு அப்படியே திரும்ப திரும்ப 2-3 நேரம் அடித்து பாருங்கள். தச்சு முடிச்சுட்டு நூல் கட் பண்ணும்போது கூட ரொம்ப ஓரமாக கட் பண்ணாமல் துணி பக்கத்தில் கட் பண்ணணும். எக்ஸஸாக நூல் இருக்கணும். ஏன்னா திரும்ப நம்ம அதை மூவ் பண்ணும்போது அந்த நூல் வெளியில் வந்துடும். எக்ஸஸாக நூல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நூல் அப்படியே நிற்கும். அடுத்து நம்ம துணி தைக்கும்போது கூட திரும்ப ஊசியில் மாட்ட வேணுங்கிற அவசியம் இல்லை. சாரி ஓரம் அடிக்கிற மாதிரி 2ஆக மடித்து நீங்கள் இந்த மாதிரி கூட அடித்து பாருங்கள். அப்படியே அடிக்கும்போது உங்களுக்கு கை நல்லா பழகும். தையலும் நல்லா வர ரிவர்ஸ் போகாமல் வர ஆரம்பிக்கும். சாரிக்கெல்லாம் இந்த மாதிரி தான் நம்ம மடிச்சுப்போம். ஒரு 2ஆக மடித்து அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். ஓரமாக அடிக்க வேண்டியதுதான். இதே மாதிரி நீங்கள் 4 பக்கமும் அப்படியே ஃபோல்டு பண்ணி அடித்து பாருங்கள். சின்னதாக கர்ச்சீஃப் மாதிரி திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தையல் வர ஆரம்பிச்சிடும்.
அப்படியே ஃபுல்லாக அடிச்சிருங்க. அடித்து முடிச்சுட்டு இப்போ இந்த தையல் உங்களுக்கு லூப் தையல் விழுந்துன்னா என்ன செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் என்னோடய தையலை காமிக்கிறேன். இப்போது அடி தையல், மேல் தையல் இல்லை, அடி தையலில் முடிச்சா விழுந்திருக்கு லூப் தையல். இப்படி அடி தையல் லூப் விழுந்துருந்துன்னா இந்த டென்ஷன் டிஸ்கை நம்ம டைட் பண்ணால் போதும், தையல் இப்போ நேராக வரும். திரும்ப அடித்து பார்ப்போம். இப்போ தையல் பாருங்கள், ஃபஸ்ட்டில் விழுந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் வித்தியாசம் பாருங்கள். இப்போ நீட்டாக இருக்குது. மேல் தையல் கிடையாது, அடி தையல். கீழே இருக்கிற தையல் லூப் தையல் விழுந்ததுன்னா நம்ம மேலே இருக்க டென்ஷன் டிஸ்கை டைட் பண்ணணும். அதே மேல் தையல் உங்களுக்கு லூப் விழுது அப்படின்னு சொன்னால் பாபினை எடுத்து பாபின் கேஸை டைட் பண்ணிக்கணும். இப்போ மேல் தையல் ஒரு வேளையில் மேல் தையல் உங்களுக்கு வந்து லூப் விழுது அப்படின்னா பாபின் கேஸை கலட்டிட்டு அதில் ஒரு சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். திரும்ப அந்த நூலை இழுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு டைட்டாக வரணும். அப்படி டைட்டாக இருந்தாலே தையல் நல்லா வரும். அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில்